வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான காய் தாங்க. பொரியல், கோவக்காய் பொரியல். இது நல்ல சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, ரைஸு ரெண்டுத்துக்குமே வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஒரு காய் சாப்பிட்ட ஹெல்த்தியான காய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கோவக்காய் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் உங்களுக்கு நிறைய போட்டிங்கன்னா ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 3 to 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் வெங்காயம். அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னாக்கா தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காய் ட்ரையாக வேணும்னாக்கா இந்த அளவு செஞ்சாலே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரையாகவும் எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எப்போவுமே இந்த மாதிரி காய் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ஒரு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி போட்டாச்சு, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத நம்ம வதக்கணும், கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஆயில் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன் கோவக்காய். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க கோவக்காய். ஸோ வாரத்தில் 2 நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பொரியலுமே அப்படியே சாப்பிட்லாம். நம்ம தனியாக சாப்பிடும்போதே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் இது மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக. ஸோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்களாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கல் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிமேல் நம்ம தண்ணி தான் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம கல் உப்பு வேணும்னாலும் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு அதை வதக்கி விடுங்க. எல்லா சைடும் மசாலாலாம் கலந்ததும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது காய் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பாருங்கள், கரெக்டாக இருக்கா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக வெந்துடும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு காய் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.